விரிவாக்கம் செய்யப்பட்ட தமிழக அமைச்சரவையில் புதிதாக 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதன்படி சென்னை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாவேகாவிலிருந்து தூத்துக்குடி தொகுதியில் வென்ற ஸ்ரீநாத், அவினாசி தொகுதி எம்எல்ஏ கமலி, காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித்குமார், கும்பகோணம் எம்எல்ஏ வினோத் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதேபோல் திருவாடானை, கடலூர், அரக்கோணம், ராஜபாளையம் உள்ளிட்ட தொகுதிகளைச் சேர்ந்த தாவேகா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தாவேகாவிலிருந்து 21 பேரும், காங்கிரஸ் சார்பாக கிள்ளியூர் தொகுதியில் வென்ற ராஜேஷ்குமார், மேலூர் தொகுதியில் வென்ற விஸ்வநாதன் ஆகியோரும் அமைச்சராகினர். தமிழகத்தில் சுமார் 3/4 நூற்றாண்டுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. தேர்தலுக்கு முன்னர் தங்களுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதாக தாவேகா தலைவர் விஜய் கூறியிருந்தார். தற்போது முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் ஏற்கனவே சொன்னபடியே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்துள்ளார். அதன்படி தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1952இல் ராஜாஜிக்கு பிறகு கூட்டணி அரசு என்பதை நிஜமாக்கியுள்ளார் தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத வகையில் தாவேகா தலைமையிலான அமைச்சரவையில் இதுவரை பட்டியலினத்தவர்கள் 7 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தாவேகா எம்எல்ஏக்கள் ராஜ்மோகன், அரக்கோணம் காந்திராஜ், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, அவினாசி கமலி, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ஒட்டப்பிடாரம் மதன்ராஜா மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஸ்வநாதன் உள்ளிட்ட 7 பட்டியலினத்தோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர்.